கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. நம்முடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் இப்பொழுதுதான் கரூரில் தன்னுடைய பேச்சை முடித்திருக்கிறார். இந்த பேச்சு இன்னும் அந்த தேர்தல் மோடிலேயே தான் இருக்கிற பேச்சு. அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டாக் டிஎம்கே மோடு தான். ப்ளஸ் கரூர் அவருக்கு ஒரு ரா பாயிண்ட் அது இல்லையா? அதுலேருந்து தான் ஆரம்பிக்கிறார். இன்ஃபேக்ட் எனக்கு அது எப்படி அவர் ஹேண்டில் பண்ணுவார், கரூரில் தான் கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சியில் 41 பேர் இறந்து போயிருக்காங்க கூட்ட நெரிசலால். அதை சொல்லாமல் கடக்க முடியாது. சொல்லும் பொழுது என்ன பண்ணணும், எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ட்ரிக்கியான ஒரு சுச்சுவேஷன். ஸோ அதை இவர் எப்படி எதிர்கொண்டார் அப்படிங்கிறத அதை என்ன பண்ணிட்டாருன்னா, ஸ்ட்ரெயிட்டாகவே என்னுடைய இட்ஸ் அ பர்சனல் லாஸ் ஃபார் மீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். எனக்கு இது என் குடும்பத்தில் நேர்ந்த துயரம் மாதிரி. பட் ஆதவ ஒரிஜினலாக ஒன்றுமே இல்லைங்கிற அளவுக்கு இவரும் அதில் ஸ்ட்ரெயிட்டாக கான்ஸ்பிரசி அப்படின்னு முடிச்சிட்டார். ஸோ அந்த விதத்தில் இது நிறைய சட்ட போராட்டங்களுக்கு இந்த பேச்சு, இந்த பர்டிகுலர் செக்மெண்ட் வழிவகுக்கும். அது டீட்டெயில் உள்ளுக்குள்ளே போவோம். அதுக்கு பிறகு கொஞ்சம் திட்டங்கள் ஸ்டாண்டர்ட் நமக்கு எல்லாமே தெரிஞ்சது தான், ஒன்றுமே புதுசு கிடையாது இதில். அப்புறம் அவுட் அண்ட் அவுட் அட்டாக் டிஎம்கே இன்க்ளூட்ஸ் வெறும் ஸ்டாலின் அட்டாக் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா செந்தில் பாலாஜி, ஆர்எஸ் பாரதி அவர்களுக்கும் அட்டாக் இருக்குது. அதுக்கப்புறம் கால் ஃபார் ஆக்ஷன். ஸோ நம்ம ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்க்கு போகிறோம். பிஸ்னஸ் மீட்டிங்கு போயிட்டு 2 பக்கமும் பேசிட்டு கை குலுக்கிட்டு வந்துட்டா போதாது. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது முக்கியம். அதில் அடுத்து என்ன, கால் ஃபார் ஆக்ஷன் என்ன, இடைத்தேர்தல், அப்புறம் இனி வரக்கூடிய அனைத்து தேர்தல், அதில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி முடிச்சிட்டார். ஸோ ரொம்ப குவிக்காக பார்த்துருவோம். இதில் சினிமாத்தனங்கள் நிரம்பி அவர் தன்னுடைய ஆதரவாளர்கள்ட்ட பேசுகிறாரு. இன்னும் தமிழக மக்களுடைய முதல்வராக அவர் நடந்துக்கிற மாதிரி இது வரைக்கும் தெரியல. இன்றைக்கும் அவர் தன்னுடைய ரசிகர்கள்ட்ட, தமிழக வெற்றி கழகத்துடைய ஆதரவாளர்கள்ட்ட, தனக்கு வாக்களிக்கிறவர்கள்ட்ட தான் அவர் பேசிகிட்டு இருக்கார். ஸோ ஃபஸ்ட்டு அந்த கரூர் இன்சிடெண்ட் அவர் எப்படி கவர் பண்ணுறாரு அப்படின்னு பாருங்கள். இந்த ட்ரேட்மார்க் என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னோடனே கூட்டமே அப்படியே ஆர்ப்பரிக்குது. என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனுஷன் லைஃப்பில் எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போனாலும் மனசளவில் சில வலிகள், காயங்கள் இருக்கும், அதை மறக்க முடியாது. எல்லார் லைஃப்லேயும் அப்படி தான், நமக்கும் அப்படி தான். நிறைய வலிகள், காயங்கள் எல்லாத்தையும் தாண்டி வந்திருக்கோம். ஆனால் எல்லாத்தையும் விட ரொம்ப ஜாஸ்தியான அந்த வலியும் அந்த காயமும் எனக்கு அந்த கரூர் சம்பவம் தான். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக அதான் பாயிண்ட் அவருக்கு. இதை சொல்லிட்டு நேராக கான்ஸ்பிரசிக்குள்ளே போய்டுறாரு. நாங்கள் மக்களை சந்திக்கிறதுக்காக தான் நான் தொடர்ச்சியாக பல்வேறு நகரங்களுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கேன். அப்படி பெரம்பலூர் போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள், இல்லைங்க இங்கே கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, சேஃப்டியை கருத்தில் கொண்டு நீங்கள் வர வேண்டாம், போயிருங்க அப்படின்னு சொன்னப்போ நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் சொல்கிறாரு, பெரம்பலூர் மக்களோட அந்த சேஃப்டியை மைண்டில் எடுத்துக்கிட்டு ஒரு மன வழியோடவே திரும்ப போயிட்டோம். அதுக்கப்புறம் பெரம்பலூர் தொகுதி மக்களுக்கு மன்னிப்பும் கேட்டோம். எங்களுக்கு அதே மாதிரியே நீங்கள் கரூரில் சொல்லியிருக்கலாமே, ஏன் சொல்லலை? நீங்கள் நினச்சா எங்கள் கூட்டத்தையே கேன்சல் பண்ணியிருக்கலாமே. போலீஸ் யார்கிட்டையும் பர்மிஷன் கேட்க வேண்டாமே. இங்கே சுச்சுவேஷன் சரியில்லை, கூட்டம் இருக்குது, ஆக்சஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாமே, அலர்ட் பண்ணியிருக்கலாமே. நாங்கள் எதிர்பார்த்ததை விட கூட்டம் அதிகமாக இருக்குது, கண்ட்ரோல் பண்ண முடியல, வராதிங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் ஹைவேலேருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை கூட்டிட்டு வந்தது ஒரு நாடகம் அப்படின்னு சொல்கிறார். இது பிளான்டு. ஸ்ட்ரெயிட்டாக அவர் அந்த கட்டத்தையே கரூர் போலீஸை ஸ்கொயராக இதில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு அசம்பாவிதம் நடக்க வேண்டும் என்பதற்காகவே எங்களுக்கு வார்னிங் கொடுக்காம என்ன ஹைவேலேருந்து சம்பவம் நடக்கிற இடத்துக்கு போலீஸ் தான் அழைத்து கொண்டு வந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுறாரு. நம்பிட்டேங்க, முழுசாக நம்பிட்டேன். அன்னைக்கு இருந்த அந்த கரூர் போலீஸ் நான் பேசும்பொழுது மக்கள்கிட்ட பேசும்பொழுது தேங்க்ஸ் எல்லாம் சொன்னேன். எனக்கு தெரியாது இப்படி ஒரு நாடகம் நடக்கும், இதுக்கெல்லாம் யார் காரணம், இதெல்லாம் யார் சொல்லி செஞ்சது, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, சப்போஸ் அப்படி நடந்தால் இப்படி பண்ணுங்க, சப்போஸ் இப்படி நடந்தால் அந்த மாதிரி, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்து இந்த ப்ரெஷர் போட்டது யாரு அப்படின்ட்டு ஒரு பாயிண்டில் முடிக்கிறார். ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாகவே அவர் சொல்கிறது எங்கள் பேரில் எந்த தப்பும் கிடையாது, எங்கள் கட்சியோடைய ஆர்கனைசேஷனல் டீமை குறை சொல்லவே முடியாது,
கூட்டம் சேருது. எனக்கு வேற இடங்களையும் கூட்டம் சேர்ந்துருக்கு. அப்ப அங்க இருக்கிற போலீஸ் வராதீங்கன்னு சொன்னாங்க, நாங்க ஏத்துக்கிட்டு போயிட்டோம். பெரம்பலூர் உதாரணம். ஆனா இங்க அப்படி எதுவும் சொல்லாம, ஹைவேலேருந்து எங்கள இங்க உள்ள கூட்டிட்டு வந்து விட்டுட்டு, இந்த அசம்பாவிதம் நடக்க காரணமானது கரூர் போலீஸ் யாருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்லயோ இத பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய அவுட் அண்ட் அவுட். சிபிஐட்ட இதைத்தான் சொல்லியிருப்பாங்க. சிபிஐ விசாரணை முடிஞ்சிருச்சு, பார்க்கலாம். சார்ஜ் ஷீட்டில் என்ன வரப்போகுதுன்னு தெரியாது. சிபிஐ இதை இந்த ஸ்டோரியை ஏற்றுக்குதா தெரியாது. இது விசாரணை கோர்ட்டுக்கு போகும்பொழுது என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ யாரெல்லாம் இழந்தோம், நம்ம எல்லாமே இழந்தது எல்லாமே விஜயுடைய ரசிகர்கள் தான். அந்த பார்ட்டை கம்ப்ளீட்டாக விட்டுறேன் நான். இப்போ நேராக அடுத்தது வந்து அவர் சட்டசபைக்கு போயிட்டார். சட்டமன்றத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்கு. அப்புறம் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வந்து அதாவது இத்தனையும் நடந்ததுக்கு பதிலடியாக 2026 தேர்தலில் தக்க பதிலடி கொடுத்துட்டீங்க. ஆனால் அது மட்டும் பத்தாது மக்களே, பத்தவே பத்தாது. காலத்துக்கும் எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு நிரந்தரமான ஒரு பதிலடியை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். தொடர்ச்சியாக திமுகவை தோற்கடித்து கொண்டே இருக்க வேண்டும். கரூர் சம்பவத்தை ஒரு காரணமாக வைத்து 2026 தேர்தலில் மட்டுமல்லாமல் இனி வரக்கூடிய அனைத்து தேர்தல்களிலும் திமுகவை மக்கள் தோற்கடிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய ப்ரெசன்டேஷன். அதுக்கப்புறமா அந்த பார்ட்டி ஃபண்ட் நடுவில் சில பஞ்ச் வசனங்கள்லாம் இருக்குது. இன்றைக்கும் சொல்கிறேன், நாளைக்கும் சொல்கிறேன், அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்கிறேன், நாளைக்கும் சொல்கிறேன், தில்லா சொல்லுவேன், கெத்தா சொல்லுவேன். ஆல் ஆர் மீனிங்லெஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ். தில்லு, கெத்து. ஆனால் அது சொல்லணும். என்ன விஜய் ரசிகர்களுக்கு இதெல்லாம் தேவையில்லையா? பணமா ஜனமா அப்படின்னு கேட்டால் என் ஜனந்தாண்டா எனக்கு முக்கியம். மக்களே, உங்களை விட எனக்கு இந்த காசு பணம் முக்கியமா அப்படின்லாம் கேட்குறாரு. சரி, விட்டுருவோம், அதெல்லாம் விட்டுருவோம். பார்ட்டி ஃபண்டை எடுக்கிறாரு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் அந்த பார்ட்டி ஃபண்ட், அந்த கட்சி நிதி அப்படிங்கிற பேரில் அடித்த கொள்ளையெல்லாம் இந்த தீய சக்தியாக இருக்கட்டும், தீர்ந்து போன சக்தியாக இருக்கட்டும், டிஎம்கே, ஏடிஎம்கே 2 பேரும் மாறி மாறி இதே தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இதில் ஒரு ஹைலைட் என்னென்னா, காமெடி என்னென்னா, சட்டசபையில் பேசும்போது பார்ட்டி ஃபண்டுன்னு தான் சொன்னேன். அது எந்த பார்ட்டி, என்ன ஃபண்டு, யார், என்ன பேர் எதுவுமே சொல்லலை. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்ன உடனே எடுத்தாங்க பாரு ஒரு ஓட்டம். எனக்கே ஃபஸ்ட்டு புரியல, ஏன்பா ஓடுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு. இந்த குற்றமுள்ள நெஞ்சுக்கு தான் குறுகுறுன்னு இருக்கும். எங்கள் அப்பா பீரோக்குள்ளே இல்லை, எங்கள் அப்பா பீரோக்குள்ளே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஐயோ ஏன் கேட்குறீங்க, இவங்களோட செம்ம கூத்தாக இருக்குது, செம்ம ஃபன்னாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோகம் வருத்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரே குஷி மோடுக்கு வந்துட்டார். அதுக்கப்புறம் ஒரு சில ஊழல்கள் பற்றியெல்லாம் சொல்கிறாரு. சென்னையில் ஒரு பாலம் கட்டுறதுக்கு நார்மலாக ஆகிற செலவை விட அதிக செலவில், டபுள் மடங்கு செலவில் ஒரு டெண்டர் ஒன்று விட்டுருக்காங்க. இந்த நீலாங்கரை உத்தண்டி, திருவான்மியூர் உத்தண்டி பாலம் ஈஸ்ட் கோஸ்ட் ரோடில், அதெல்லாம் தோண்டி எடுத்து அதை கேன்சல் பண்ணிட்டோம். இப்படி எத்தனை கோடி ஊழல், எத்தனை லட்சம் கோடி தோண்ட வருமோ, ஒவ்வொரு முகமூடியாக கிழியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் திரும்புகிற பக்கமெல்லாம் கதறல் கதறல் கதறல், காதிலிருந்து ரத்தம் வராத குறை அப்படின்னு எப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இவங்க ஊழல் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்ட்டு. திட்டங்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாரு. எல்என்டி நிறுவனத்தோட 18,600 கோடிக்கு 3 திட்டங்கள் ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. இதனால் வந்து 8,200 பேருக்கு வேலை வாய்ப்பு 3 மாவட்டத்தில் மட்டுமே வரப்போகுது. அப்புறம் விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடிக்கு 134 கோடி ரூபாய் ஒரு தொகுப்பு திட்டம் அறிவிச்சிருக்கோம். இந்த விவசாயிகளோட நாங்கள் எப்போவுமே கூட நிற்போம். அப்புறம் பெண்கள் பாதுகாப்புக்கு சிங்கப்பெண் அதிரடிப்படை. அப்புறம் இந்த வரப்போகிற அறிஞர் அண்ணா பிறந்தநாள் சமயத்தில் உண்மையாகவே தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அறிவிக்கப்படும். இது வந்து தீய சக்தி மாதிரி கிடையாது, ரியல் தாய்மாமன் திட்டம். தாய்மாமன் திட்டம் கிடையாது, ரியல் தாய்மாமன் திட்டம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அந்த நிதி அமைச்சகத்திலேருந்து வந்த வெள்ளை அறிக்கை பற்றி சொன்னால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஓட்ட பாத்திரம், அந்த நாங்கள் ஒரு நிர்வாகம் பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டோம். அதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா, ஒரு ஓட்ட பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்திருக்காங்க, பாத்திரம் எம்டியாகவே இருந்திருக்கு. ஆனால் ஊற்றுற தண்ணி தான் எங்கே போச்சுன்னு தெரியல, கடவுளுக்கு தான் வெளிச்சம். அதெல்லாம் இப்போ நீங்கள் பார்த்ததெல்லாம் சாம்பிள் தான். இனிமே தான் உங்கள் அரசோட இந்த விஸ்வரூபத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்புறம் வந்து என்னை பார்த்து பேசுங்கிறாங்க. பேச ஆரம்பித்தா ஓடுன்னு ஓடுறாங்க. இப்போ ஒரு நண்பர் சொன்னாராம், இனிமேல் நீங்கள் வந்து பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே எல்லா டோரையும் இழுத்து லாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பேச ஆரம்பிக்கணும் போல இருக்கு.
ஏன்னா பேசிட்டு இருக்கும்பொழுதே எந்திரிச்சு ஓடிடுறாங்க. 5 நிமிஷம் பேசினதுக்கே கொளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க அப்படின்ட்டாரு. அவருக்கு வந்து ஸ்டாலின் தோல்வியை வந்து அவ்வளவு ரசிச்சு ரசிச்சு ஒரு இடம் விடாம பேசுறாரு. கொளத்தூர் கொத்து பரோட்டா அப்படிங்கிறது வந்து எவ்வளோ ஒரு ஒரு தலைப்பு. இதுதான் தம்ப்நெயில்ல இதுதான் வைக்க போறோம். கொளத்தூர் கொத்து பரோட்டா அப்படின்னு. அப்புறம் பின்னாடி வேற விஜய் ஸ்டாலினை பத்தி பேசுறாரு. எனக்கு ஸ்டாலின் மேல ஒரு பாசம், நான் தான் அது அப்ப சொல்றேன். அதாவது இந்த 5 நிமிஷம் பேசினதுக்கே கொளத்தூர்ல மக்கள் கொத்து பரோட்டா போட்டாங்க. இதுக்கு மேல பேசினா மொத்தமா முடிஞ்சிரும் பார்த்துக்கங்க. விஜய், நான் அரசியல் பேசினா விஜய்லாம் அரசியல் பேசலாமா அப்படிங்கிறாங்க. சரிப்பா, எதுக்கு வம்பு, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னா விஜய்க்கு அரசியலே பேச தெரியல அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேகதாட்டு அணை பற்றி சொல்கிறாரு. மேகதாட்டு அணை பற்றி சொல்லும் பொழுது திமுகவை ஒரு இடத்துல கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. இந்த அதுக்கு வந்து திமுகவை ஒரு பெரிய காரணமாக சொல்ல முடியாது, இருந்தாலும் அரசியலில் அதெல்லாம் சொல்லித்தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால விஜய் இதை சொல்லிட்டாரு. இவங்க வந்து இந்த மேகதாட்டு அணைக்கு கர்நாடகா வந்து ஒரு டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், டிபிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை தயாரிக்கிறதுக்கு அவங்க ஒரு ஏஜென்சிக்கு அதை கமிஷன் பண்ணுறாங்க, பண்ணுங்க அப்படின்ட்டு. உடனே தமிழக அரசு கோர்ட்டுக்கு போகுது, சேயிங் தட் இதுக்கு வந்து பண்ணக்கூடாது. சுப்ரீம் கோர்ட் வந்து அதை டிஸ்மிஸ் பண்ணிடுது அந்த மனுவை. டிபிஆர் தானப்பா போடுறாங்க, இதுக்கு ஏன் நீங்கள் வந்து பதறீங்க, அவங்க போடட்டும், ஆனால் கடைமடை மாநிலங்களுடைய அனுமதி இல்லாமல் மேகதாட்டு அணை கட்டப்படாது அப்படின்ட்டு உச்சநீதிமன்றம் சொல்லிட்டு டிபிஆருக்கு தடை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதை தான் இவர் வந்து அது ஒரு தோல்வி, அந்த தோல்விக்கு வந்து இவர் தான் காரணம், ஸ்டாலின் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நீங்கள் ஒழுங்காக வாதாடி இருந்தால் அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல, ஏன் ஸ்டாலின் சார் வேணும்னே விட்டுட்டாரா, இப்படியெல்லாம் நான் கேள்வி கேட்கலாமா அப்படின்னு அது அப்படிலாம் சொல்கிறாரு. ஸோ அந்த பார்ட் எல்லாத்தையும் விட்டுடுவோம். ஸோ எஃபெக்டிவ்லி அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாரு, டாக்லெஸ் ஒர்க் மோர் மோடு தான் நம்ம பாலிசியே. அதுக்கு காரணம் வந்து விஜய்க்கு வந்து ஸ்கிரிப்டட் பேச்சு தான் ஒர்க் அவுட் ஆகும். எழுதி பக்கங்களை தாண்டி பார்த்து தான் அவரால் படிக்க முடியும். இயல்பாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதை பற்றி பேசுறது அப்படிங்கிறது வந்து அவருடைய கப் ஆஃப் டீ கிடையாது. அப்போ டாக்லெஸ் தான் வந்து அவருக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ அடுத்து வந்து ஒரு பெரிய கொள்கை முடிவை இங்கே கொண்டு வர்றாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறத கொண்டு வர போகிறதாக பேசுகிறாங்க. ஒரு பேச்சு அடிபடுது. யார் என்ன டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தாலும் தமிழ்நாடு அதை ஒத்துக்காது. தமிழ்நாடு ஒத்துக்காதுங்கிறதெல்லாம் வெட்டி, நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. தமிழ்நாட்டுடைய ஒப்பீனியன் நீங்கள்லாம் கேட்க போகிறதில்ல. ஆஸ் அ கட்சி நாங்கள் ஒத்துக்க போகிறதில்ல அப்படின்ட்டு. நமக்கான இடத்தை யாரும் பறிக்கவே முடியாது, அதை பறிக்கவும் விட மாட்டோம். ஆக்சுவலாக அமித்ஷா கடைசியாக சொன்ன அந்த ப்ராமிஸ்டு டீலிமிட்டேஷனில் தமிழ்நாட்டுக்கு எந்த குறையும் ஏற்பட போவதில்லை. நம்பர்ஸ் அதிகமாகுது ப்ரப்போர்ஷனலி, அது ஒரு பெரிய வின். அதை எடுத்துக்காமல் விட்டது வந்து திமுகவுடைய மிகப்பெரிய முட்டாள்தனம். பட் இப்போ சர்ப்ரைசிங்லி சிச்சுவேஷன் மாறலாம். இப்படி நாம் இருக்கும் பொழுது இந்த தீய சக்தி திமுக எங்கே போய் நிற்குது, யார் கதவை தட்டிக்கிட்டு நிற்குது, அது உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ பிஜேபி வீட்டு கதவை திமுக தட்டுகிறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை இங்கே சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த தீய சக்தியும் தீர்ந்து போன சக்தியும் வேறலாம் இல்லை, கூட்டு களவாணிங்க அப்படிங்கிற பதத்தை பயன்படுத்துகிறாரு. இது வந்து அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு அப்படிங்கிறது தான் என்னுடைய கணக்கு. இதை வந்து நீங்கள் அசம்பிளியில் பேசுனீங்கன்னா இட் வில் பி ஸ்ட்ரக் ஆஃப். கூட்டு களவாணிகள் இல்லை, நாங்கள் அப்படி இல்லை அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? எங்களுக்குள்ள ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு உங்களால் அறிவிக்க முடியுமா, நிரூபிக்க முடியுமா? இப்போ வரப்போகிற இடைத்தேர்தலில் அதை நிரூபித்து காட்டுங்க. நீங்கள் 2 பேரும் தனித்தனியாக நில்லுங்க, சேர்ந்து நிற்காதீங்க அப்படிங்கிறாரு. அவங்க 2 பேரையும் தனித்தனியாக நிற்க வச்சுட்டாருன்னா இவருக்கு ஆல்ரெடி ஒரு அட்வான்டேஜ் வந்துடுது. டிவி கேக்கு ரொம்ப கிளவராக அதை பிடிச்சிட்டாரு. பார்க்கலாம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்ட்டு. அடுத்து ஊழல், குதிரை பேரம், சோஃபா மாடல், குதிரை பேரம், கழுதை பேரம், எல்லாத்தையும் ஒட்டக பேரம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து சொல்லிடுறாரு. இந்த தீய சக்தி ஆட்சி முடிஞ்சு பொட்டிக்குள்ளே போனதுலேருந்து, பொட்டிக்குள்ளே போகிறதுனா அது வந்து சினிமா ரீல் பொட்டிக்குள்ளே போகிறது அங்கே அப்படிங்கிற ஒரு யூசேஜ் போல இருக்கு, தெரியல. என்னென்னவோ பண்ணுறாங்க, எதேதோ பேசுகிறாங்க, சோஃபாங்கிறாங்க, வாஷிங் மிஷின்ங்கிறாங்க. இந்த அரசியல் வியாபாரம் பண்ணுறதுக்கான இந்த வெண்டிங் மிஷினே இவங்க தான் அப்படின்ட்டார் ஒரேடியா. அரசியல் வியாபார வெண்டிங் மிஷின், திமுக ஒரு அரசியல் வியாபார வெண்டிங் மிஷின். இது ஒரு தலைப்புச் செய்தியாக போட்டுருங்க. இந்த திமுக இதில் நம்மளை பார்த்து வாஷிங் மிஷின்ங்கிறாங்க.
எலெக்ஷன்ல ஓட்டுக்கு காசு கொடுக்குற அந்த கலாச்சாரத்தை, அந்த கல்ச்சரை அடிச்சு நொறுக்கி இருக்கோம். எலெக்ஷன்ல அப்படி வேலை பார்த்த நாம, நமக்கு எதுக்கு இந்த குதிரை, கழுதை, ஒட்டக பேரம் எல்லாம்? மக்களே நம்ம பக்கத்துல இருக்கும் பொழுது, நாம் எதுக்கு இந்த பேரம் எல்லாம் போடணும்? இந்த திருட்டு திமுக ஆட்சியை வச்சுட்டு, திருட்டு திமுகன்னு அவர் தான் சொல்றாரு, நான் இல்லை. ஊரை அடிச்சு, உலையில போட்டு, இந்த கொள்ளையை அடிச்சதுனால தான் உங்க கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் அப்படின்னு அவர் சொல்றது வந்து செந்தில் பாலாஜி. எங்க இருக்காருன்னே தெரியாம ஓடு ஓடு அப்படியே சினிமாவாவே நடிச்சு காமிச்சிட்டார் அந்த இடத்துல. ஓடு 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 வராம் பாரு வேட்டைக்காரன் பாட்டெல்லாம் பாடுறாரு. என்னால் அந்த மாதிரிலாம் பாட முடியாது. ஓடினே இருக்காரு அப்படின்ட்டு இவருக்கு ஒரு வாரண்ட் வந்தது. அவர் வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கிட்டு வந்துட்டாரு. ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கி இங்கே திருவல்லிக்கேணியில் போலீஸ் ஸ்டேஷனில் செந்தில் பாலாஜியும் அவருடைய சகோதரர் தம்பி அசோக்கும் காலையிலையும் மாலையிலையும் 2 வேளையும் போய் கையெழுத்து போடணும் இப்போ இருக்கிற நிலையில். ஆக்சுவலாக இப்போ இதுதான் வந்து செந்தில் பாலாஜி கதை. இன்னொருத்தர் ஃபாரினில் போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஃபாரின்கிற உடனே ஸ்டாலின் சாரை நினச்சிட போறீங்க. அவர் இல்லை. எனக்கு எப்போவுமே ஸ்டாலின் சார் மேலே ஒரு தனி பாசம் உண்டு. அவர் கிடையாது, இவர் வேற ஒருத்தர். சிங்கப்பூருக்கு செக்கப்புக்கு போனார்ல அவரு அப்படின்னு அவர் சொல்றாரு. இது யாருன்னா ஏவா வேலு, நெடுஞ்சாலைத்துறை ரோடே போடாம ஊழல் பண்ணவர். அதுவும் இங்க கரூர்ல தான் அந்த ஊழல் நடந்தது. ஆக்சுவலா அதுல என்ன லேட்டஸ்ட் அப்படின்னா வந்து இவங்க தமிழ்நாடு போலீஸ் வந்து லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. லுக் அவுட் நோட்டீஸ்னா என்னன்னா, இப்ப இவர் வந்து திரும்ப இந்தியாவுக்குள்ள வந்து ஏதாவது ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ள வந்தாருன்னா அங்கவே அரெஸ்ட் பண்ணி விட்டுருவாங்க. உடனே பார்த்தாரு, ஐயோ அப்பா அது ரொம்ப மோசம் அப்படின்ட்டு அவர் கோர்ட்டுக்கு போய் ஏவா வேலு அந்த லுக் அவுட் நோட்டீஸை வந்து ரிவோக் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, ஃபைனலி சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஆன் த ப்ராமிஸ், நான் வந்து இத்தனாம் தேதி, அவர் வந்து 12ஆம் தேதி வராரு, 15ஆம் தேதி போலீஸ்க்கு முன்னாடி நான் நேராக வந்துடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அந்த லுக் அவுட் நோட்டீஸை வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ செந்தில் பாலாஜி ஆச்சா, ஏவா வேலு ஆச்சா, அடுத்து இன்னும் தோண்ட தோண்ட இன்னும் எத்தனை பேர் மாட்ட போகிறாங்களோ தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பனாக ஒன்று சொல்கிறாரு. இது வரைக்கும் எந்த முதல்ல தமிழ்நாட்டில் எந்த முதல்வரும் சொல்லலை. இது வந்து ரொம்ப ஓப்பனாக இது எப்படி மக்கள் இதை பயன்படுத்திக்க போகிறாங்க அப்படிங்கிறதான் பார்க்கணும். உங்ககிட்ட யாராவது லஞ்சம் கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கள், நான் இருக்கேன் அவங்களோட. அப்படியே யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா, இது விஜயோட ஆட்சி, எங்கள் விஜயோடைய ஆட்சி, எங்கள் மகன், எங்கள் புள்ள, எங்கள் அண்ணன், எங்கள் தம்பி, எங்கள் விஜயோட ஆட்சின்னு ஸ்ட்ராங்காக சொல்லுங்கள். ஸோ இதுதான் இப்போ ஒரு பாயிண்ட். அதாவது நமக்கு நல்லா தெரியுது விஜய் நிச்சயமாக ஊழலுக்கு எதிராக மூவ் பண்ணுறாரு அப்படின்ட்டு. இப்போ விஜய்க்கு எதிராக பேசக்கூடியவர்கள், அது சில யூடியூப் முக்கியஸ்தர்கள் அதில் இருக்காங்க. கட்சிகள் நீக்கமுற விஜயுடைய எதிர்கட்சிகள் அனைத்துமே, தவேகாவுக்கு எதிரான கட்சிகள் எல்லாமே ஊழல் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்காங்க. அவங்க வந்து சும்மா முதலமைச்சர் தான் ஊழல் போயிடுச்சுங்கிறாரு. இப்போ கூட நான் வந்து ஒரு இடத்துக்கு போனேன், அந்த இடத்துல வந்து ஆஃபீஸில் காசு கேட்குறாங்க. அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் வந்து எக்கச்சக்கமாக பணம் வாங்கப்பட்டிருக்கிறதுன்னு சில பேர் சொல்கிறாங்க. இன்னும் பாட்டிலுக்கு 10 ரூபாய்ங்கிறது வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு வந்து ஒரு முதல்வர் சொன்ன உடனேயே தொடர்ச்சியாக காசு வாங்கிட்டு இருக்கிறவங்க எல்லாரும் நிறுத்த மாட்டான். இவர் சில எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. நீங்கள் அரசு அலுவலகத்தில் ஒரு பெரியவர் ஒருத்தர் சொல்கிறாரு, எங்களுக்கு இப்போ காசு வாங்காமல் எல்லாம் நடக்குது. அது மட்டும் இல்லை, என்னோட மரியாதையோடு வேற பேசுகிறாங்க. இது சோஃபாவில் உட்காருங்க அப்படின்லாம் கூட சொல்கிறாங்க. இதெல்லாம் இது வந்து ஃபேக்ட்னா இது ஒரு மிக முக்கியமான மாற்றம். அது இப்போ அதோடைய அடுத்த மாற்றமாக நான் இதை பார்க்குறேன். இந்த மற்ற அரசியல்லாம் விடுங்க, இதெல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ எவ்வளோ மக்கள் தெளிவாக அரசு அலுவலகத்துக்கு போய் அங்கே யாராவது 5 ரூபா கொடு, 10 ரூபா கொடு, 2000 ரூபா கொடுங்க சார், அப்போ தான் சார். இப்போ 2 விதமான நேரத்தில் காசு கேட்பாங்க. நியாயமான விஷயத்தை நியாயமாக செய்வதற்கு காசு கேட்குறது, தவறான விஷயத்தை செய்யறதுக்கு காசு கேட்குறது. அந்த 2வது பாட்டுக்கு நான் கடைசியாக வரேன். நியாயமாக யூ ஆர் என்டைட்டில்டு. உங்கள் என்டைட்டில்மெண்ட்டை செய்யறதுக்கு காய் நீட்டி காசு வாங்குறாங்கன்னா கொடுக்க முடியாது. நீ வந்து இதை உடப்புல போட்டு எனக்கு வேலையை செய்யாமல் நீ விட்டனா நான் உன்னை தொலைச்சு அப்படின்னு மக்கள் சொல்ல ஆரம்பிக்க வேண்டும். நீங்கள் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சில கஷ்டங்களை கொடுப்பாங்க. எந்த விதத்தில்னா, இந்த ஃபார்ம் சரியே இல்லை, இது நீ வேறு இடத்துல போய் இதை அவங்கள்ட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டு வா, இங்கே போ அப்படின்னு சுத்த விடுவாங்க. இப்போ அந்த இடத்துல வந்து நம்ம விஷயம் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுட்டு என்னென்ன ஃபார்ம்ஸ் வேணும், என்னென்ன சப்போர்ட்டிங் மெட்டீரியல் வேணும், அது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டு போகும்பொழுது
இப்பவா அப்பவா காசு கொடுத்தாதான் அப்படின்னு யாராவது தரகர்கள் வந்து அந்த பக்கம் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அவங்கள நம்ம ஒழிச்சு கட்டணும். அதுக்கு நாம தான் தைரியமாக வந்து பேக்கு மாதிரி போய் முடிச்சுக்கிட்டு இருக்காம, பாரா இந்த ஆஃபீஸ் இருக்கிறதே எனக்காக தான். முதல்வர் தெளிவாக சொல்லியிருக்காரு, நான் நிச்சயமாக கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், இந்த சாதாரணமாக விடமாட்டேன், நீ லஞ்சம் கேட்ட நீ தொலைஞ்ச அப்படின்னு நம்ம மக்கள் கூட்டமாக சேர்ந்து சொல்லணும். இது நியாயமான மக்களுக்கு. அதுக்கப்புறமா திருடர்கள் இருக்காங்க. இந்த திருட்டு பசங்க வந்து ஏதாவது ஒரு டீவியேஷன் இருக்கும். சார் இது டீவியேஷன் எல்லாம் தெரியும் சார், டீவியேஷன்லாம் எவ்வளோ வேணும் உங்களுக்கு அப்படின்னு பேசுகிறவங்க, அதுக்குள்ளே நான் இப்போ வரப்போகிறதில்ல. அதையும் லஞ்ச ஒழிப்புத்துறை தான் அதை ஹேண்டில் பண்ணியாகணும். உண்மையில் இந்த அரசு ஊழியர் வந்து சார் என்கிட்ட காசு பேசாதீங்க, நேற்று வரைக்கும் நான் வாங்கியிருக்கலாம், அதை பற்றியெல்லாம் இப்போ பேசாதீங்க, இனிமேல் நான் வாங்க மாட்டேன், இதுக்கு நான் ஒன்றுமே பண்ண முடியாது, டீவியேஷன் இருக்குது, நீங்கள் வந்து இதுக்கான என்ன அபராதமோ அதை நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும், அல்லது உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடையாது, கிளம்பி இடத்த காலி பண்ணிட்டு போங்க, டோன்ட் வேஸ்ட் மை டைம் அப்படின்னு எப்போ வந்து அரசு சொல்கிறதோ, அரசு ஊழியர்கள் சொல்கிறார்களோ அப்போத்தான் ஒரு மாற்றம் வரும். ஸோ அதற்கான ஒரு விதையாக நான் இதை பார்க்குறேன். இந்த ஒட்டுமொத்த விஷயத்திலேயே இதுதான். அதுக்கப்புறம் அவர் நிறையா அதை ஹைலைட் பண்ணி பேசுகிறதெல்லாம் இருக்குது, ஊழல் லஞ்சத்தை பற்றியெல்லாம். ஸோ நம்ம அதை ஸ்கிப் பண்ணிவிடுவோம், தட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து திரும்பவும் ஸ்டாலின், ஆர்எஸ் பாரதி சுப்ரீம் கோர்ட் இதுக்கெல்லாம் போகிறார். நான் இங்கே வந்திருக்கிறதே மக்களுக்கு வேலை செய்கிறதுக்காக. முதலமைச்சராக என்னை மக்கள் உட்கார வச்சுருக்காங்க. நீங்கள் இன்னும் ஆட்சியில் இருக்கிற மாதிரி விஜய் கரூருக்கு போகக்கூடாது, விஜய் இங்கே போகக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது. இப்போ இங்கே அவர் வந்து 41 பேர் இறந்தவர்கள், அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த சிலருக்கு அரசு வேலை தருவதாக ஒரு தகவல் ஒன்று வந்தது. அதை எதிர்த்து திமுகவுடைய அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதி உச்சநீதிமன்றத்துக்கு போனார். இதை மட்டும் இல்லை, ஆதவ் அர்ஜுனா சில கருத்துக்களை சொல்லியிருந்தார். அதை விட பெரிய மாதிரியான கருத்துக்களை எல்லாம் இப்பொழுது விஜய் பேசியிருக்கிறார் இந்த பேச்சில். அது வந்து சிபிஐயோடைய விசாரணையையும் உச்சநீதிமன்றம் அமைத்த அந்த மூவர் குழுவோடைய அந்த கண்காணிப்பையும் அதற்கு எதிராக அது நீதிமன்ற அவமதிப்பாக போகிறது, ஒரு கேக் ஆர்டர் இருக்குது, அதை மீறி அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசுகிறாரு அப்படின்லாம் வந்து அவங்க வழக்கு போட்டாங்க. ஆனால் அந்த வழக்கை அவசர வழக்காக எடுத்துக்கொண்ட உச்சநீதிமன்றம் மிக கடுமையாக சில கேள்விகளை கேட்டு ஆர்எஸ் பாரதி அந்த வழக்கை பின்வாங்கி கொண்டார். அதை இவர் வந்து இங்கே சொல்கிறாரு, இதை மாதிரி போகக்கூடாது, அது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்லாம். நீங்கள் ஆட்சியில் இருக்கும்பொழுது தான் இவ்வளோ கட்டுப்பாடு போட்டீங்க, எஸ்ஓபிலாம் போட்டீங்க. அது எஸ்ஓபிங்கிறதுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்பரேட்டிங் ப்ரோட்டோகால், இது ஸ்டாண்டர்ட் ஆப்பரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லலாம். அது இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஸ்டாலின் சார் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு இந்த எஸ்ஸை வந்து ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத ஸ்டாலின் சார் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் எல்லாம் போட்டிங்க. இப்போ ஆட்சியிலேயே இல்லை, இப்போவும் வந்து நான் இங்கே போகக்கூடாது அங்கே போடக்கூடாதுலாம் சொன்னீங்கன்னா இது நியாயமா? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். இன்னும் கனவுலையே இருக்கீங்களா? முதல்ல முழிச்சு வாங்க, ரியாலிட்டிக்கு வாங்க. உங்கள் ஆட்சியெல்லாம் வீட்டுக்கு போய் டிவிகேயோடைய ஆட்சி வந்து ரொம்ப நாள் ஆச்சு சார், அதுதான் வந்து சுப்ரீம் கோர்ட் ஒழுங்கா படிடான்னு சுப்ரீம் கோர்ட் ஓங்கி மண்டையிலேயே நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு சம்மட்டியாலேயே அடிச்சும் இந்த திமுக முழிச்சுக்கல அப்படின்னா அப்போ கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி சொல்கிறாரு. பட் அதோடைய ஆக்சுவல் லேட்டஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். இன்றைக்கு இதை வந்து நாம் தமிழர் கட்சி, இது ஒரு கட்சி மட்டும் இல்லைங்க, இந்த ஆட்களுக்கு அரசு வேலை தரது அப்படிங்கிறத வந்து சிபிஐ சிபிஎம் ரெண்டும் எதிர்த்துருக்கு. மற்ற கட்சிகள்லாம் எதிர்க்கிறது வேற. இவர்கள் வந்து இந்த கட்சிக்கு, இந்த ஆட்சிக்கு ஆதரவு அளிப்பவர்கள். நாம் தமிழர் கட்சி கடுமையாக எதிர்க்குது. அவங்களுக்கு சட்டமன்றத்தில் ரெப்ரசன்டேஷன் இல்லைனாலும் அவங்க ஒரு கட்சியாக கணிசமான வாக்குகளை வாங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்போ நாம் தமிழர் கட்சி இன்னொரு கட்சி, ஒரு அரசியல் கட்சி மாதிரி தெரியல, அவங்க வந்து ஒரு 2 பேர் வந்து மதுரை பெஞ்சுக்கு போய் கோர்ட்டில் போய் போட்டிருக்காங்க. எனக்கு கரூர் வந்து மதுரை கீழே வருது உயர்நீதிமன்றத்துடைய கிளையில். ஸோ அவங்க வந்து முதல்ல இது அவசர வழக்காக எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசியாக இன்றைக்கி அந்த வழக்கை எடுத்து இன்றைக்கி காலையில் அதுதான் நடந்துகிட்டு இருந்தது. இவர் இந்த பக்கம் போயிட்டு இருக்கும் பொழுது அங்கே மதுரை கிளையில் அது ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ அங்கே வந்து அவங்க கேட்டது வந்து, இன்னும் இதில் என்னங்க தப்பு இருக்குது, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு இதெல்லாம் இந்த அப்சர்வேஷன் வந்து கடைசியாக இதில் வராது. பட் இந்த நாம் தமிழர் தலைமையில் அந்த வழக்கறிஞர் சொன்னது வந்து ரொம்ப தெளிவான பாயிண்ட். இது வந்து ஆட்ஹாக்கெல்லாம் கொடுக்க முடியாது. எவ்வளவோ பேர் வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள்லாம் எழுதுறதுக்காக அவங்க அதில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க.
நீங்கள் திடீர்னு வந்து யாரோ சில பேருக்கு வேலைகளை தரீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து இந்த இந்த மாதிரி நிறைய பேர் கொல்லப்பட்ட போது, அது வந்து ஸ்டெர்லைட் துப்பாக்கிச் சூட்டில் இறந்தவர்கள், அது மாதிரி வேறு சில இதுக்கெல்லாம் நடந்தவர்களுக்கெல்லாம் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த வேலையும் தரலையே. இழப்பீடு தருவதுங்கிறது வேற. எக்ஸ்கிரேஷியாவாக இவ்வளோ பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றது வேற. ஆனால் காலாகாலத்துக்கும் நீங்கள் அரசு வேலையில் இருப்பீங்க என்று உங்களுக்கு வேலை தருவதுங்கிறது வேற. இன்னொன்று, இந்த டிஎன்பிஎஸ்சிங்கிறது வந்து இது எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்கு இருக்கு. இவர் மாட்டுக்கு எப்படி என்ன பேசிஸில் இவர் கொடுக்கலாம் அப்படின்னு உடனே வந்து கோர்ட் வந்து அதை ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்பொழுதைக்கு இதை டெம்பரரி அப்படின்னு இன்கேஸ் ஜாப் கொடுத்தா சப்ஜெக்ட் டு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் ஃப்ரம் த கோர்ட். உங்களுக்கு வந்து நாங்கள் டெம்பரரியாக அவங்க இது அரசுடைய கொள்கை முடிவுன்னா கொள்கையே இல்லையே. முதல்ல ஒரு ஃபங்க்ஷன், ப்ரைவேட் என்டிட்டி நடத்துகிற ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், கவர்மெண்ட் நடத்துகிற ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், அதில் கூட்ட நெரிசலில் இறந்து போய்விட்டால் அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அரசு வேலை வழங்கப்படும் அப்படின்னு ஏதாவது கொள்கை முடிவு இருக்கா? சட்டமன்றத்தில் இதை பற்றி ஏதாவது டிஸ்கஷன் நடந்திருக்கா? சட்டமன்றத்தில் ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கா? அது எதுவுமே கிடையாது. ஒரு கொள்கையே கிடையாது. கொள்கையே இல்லாமல் இருக்கும் பொழுது இப்படி பண்ணுறது வந்து சரியல்ல. இதெல்லாம் இனிஷியல் வாதம். அதனால் அவங்களும் வந்து சப்ஜெக்ட் டு ஃபைனல் டிசிஷன் இதை வந்து டெம்பரரி அப்பாயின்மெண்ட்டாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை தாண்டிடுவோம். அந்த நிகழ்ச்சி இனிமேல் தான் நடக்க போகுது. இது வந்து வெறும் பேச்சு மட்டும்தான் இந்த நிகழ்ச்சியில். ஸோ இதில் வந்து அடுத்து கடைசியாக அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதுதான் வந்து கால் ஃபார் ஆக்ஷன். ஏன்யா இந்த மாதிரிலாம் வந்து மோசமான அரசியல் பண்ணுறீங்க, பதவி வெறி பிடிச்சு அலையிறீங்க, நல்ல விதமாக சொல்கிறேன், நியாயமான அரசியல் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு தெரியாதுல்ல அப்படின்ட்டு, இந்த தீய சக்தி திருத்தவும் முடியாது, அவங்களா திருந்துவாங்கன்னு பார்த்தா அதுவும் நடக்க போகிறதில்ல. அதனால் இதுதான் கால் ஃபார் ஆக்ஷன். வரப்போகிற இடைத்தேர்தலில் மக்களே, இந்த தீய சக்தி திமுகவை நல்லா வச்சு வெளுத்து விடுங்க, பயங்கர கலோக்கியலா நல்லா வச்சு வெளுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஸ்டாண்டர்ட் முடிவு எப்படி வந்து என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கிற மாதிரி, கான்ஃபிடென்ட்டாக இருங்க மக்களே, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். இதுதான் அவருடைய ஸ்டாண்டர்ட் எண்டிங் ஃப்ரேஸ். மீண்டும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்னு அவர் சொல்லி விட்டுட்டு போயிட்டார். சம்மரி, இன்னும் தலைவர் வந்து தேர்தல் மோட்லேயே இருக்கார். திமுக வச்சு வெளுத்து விடணும், கூட்டு களவாணிங்க, குளத்தூரில் கொத்து பரோட்டா போன்ற சில பஞ்ச் வசனங்கள்லாம் பேசியிருக்காரு. என்ன செய்ய போகிறோங்கிறது வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், என்ன செய்ய போகிறோங்கிறது ஏற்கனவே தேர்தல் அறிக்கையில் சொன்னதுலேருந்து அங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்படியே சொல்லிகிட்டு இருக்காரு. பட் கரூர் சம்பவம்ங்கிறது முழுக்க முழுக்க ஸ்கிரிப்டட். எங்களுக்கு அதில் எந்த தொடர்பும் கிடையாது. ஒரு நாடகம். மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அதற்கு பின்னால் இருந்து இயங்கியது வேற யாரோ, அது வெளியில் வரணும் அப்படிங்கிற ஒரு தன்னுடைய கான்ஸ்பிரசி தியரியை அவர் எடுத்து வச்சிருக்காரு. தவிக தரப்பில் இந்த கான்ஸ்பிரசி தியரி தான் அவங்க வந்து தொடர்ச்சியாக அவங்க சிபிஐட்ட பேசியிருக்காங்க அப்படிங்கிறத ஊகிக்க முடிகிறது. அடுத்து என்ன வருகிறது என்பதை பார்ப்போம். நன்றி வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.